வெல்கம் டு MYLAI Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐயர் ஹோட்டல் சாம்பார். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸுக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சிறுபருப்பு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுடுங்க. நான் அப்படி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை குக்கரில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வச்சுருக்கேன் பச்சை மிளகா 3 நம்பர் வச்சுருக்கேன். ஸோ 3த்தையும் போட்டுடுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம், இன்னும் வேண்டான்னா விட்டுடலாம். அல்சர் இருக்கவங்க பச்சை மிளகா எடுத்துக்காதீங்க. ஒரு முழு தக்காளி பழம், ஒரு முழு வெங்காயம். ஸோ நான் ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். அதையும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதில் சேர்த்துட்றேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ப்ரெஷர் போட்டு மூடி விட்டுடுங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்மளோடது குக் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்களா, நல்லா வெந்திருக்கு. இப்போ நீங்கள் நல்லா மத்தையோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது உருளைக்கிழங்கு, பருப்பு, கத்திரிக்காய் எல்லாம் நல்லா மசிஞ்சு வரும். இப்போது நான் அதுக்கு திக்காக இருக்க தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு அரை எலுமிச்சை பழம் போல் ஊற வச்சு கரைச்சி ஊற்றிடுங்க. புளி தண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட் உப்பு இல்லை, நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இது இறக்கி வச்சிடலாம். அடுத்தது நம்ம தாளிப்பு பார்க்கலாம். கடாயில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், சும்மா 2 உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா 2 வரமிளகாய். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். வச்சுருக்க 2 கருவேப்பிலை கொத்து அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி பெருங்காயம் ஸ்மெல்லு பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வச்சுருக்க கொத்தமல்லியும் அதில் போட்டுருங்க. நம்மளோட தாளிப்பு முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சாம்பாரில் இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது டிஃபனுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, வடை, பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.